இருக்கவனுக்கு ஏதோ சொல்றானுங்களோ பண்றானுங்களோ இல்லையா, ஆனா வெளியில எடிட் இருக்கான் பாருங்க, வேற மாதிரி ப்ரோமோலாம் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கான் அவன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் பார்த்தா ப்ரோமோலாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 8வது சீசன் வந்ததுல இருந்து பார்க்கும்போது என்னடா ஒரு ப்ரோமோவும் சரியில்லை, எபிசோடு கட்டு சரியில்லை, எதுவுமே சரியில்லை, லைவ்ல வரதெல்லாம் வந்துட்டு இங்கிட்டு வரவே மாட்டேங்குது, என்னடா கதை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம திட்டிட்டு இருந்தான். ஆனா சில நாட்களை பாத்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டர் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எடிட்டர் வந்துட்டு பீப் சவுண்ட் போட்டுறாப்ல, அழகா வந்துட்டு பீப் சவுண்ட் போட்டுறாப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 3ஆம் ப்ரோமோல வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு இந்த கேமுக்கு வந்துட்டு மனிதாபிமானமே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க எடிட்டரு, அங்க எந்த பீப்பு போட்டு மணி தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போட்டிருந்தானுங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு ப்ரோமோ பார்க்கும்போது என்னடா அப்படி ஜாக்லின் மறுபடியும் வந்துட்டு பீப் சவுண்ட் போடுறானுங்களே, ஆல்ரெடி அந்த பொம்மை டாஸ்க் வந்து போட்டிருந்தானுங்க, இப்ப என்னடா இதுக்கும் பீப் சாங் போடுறானுங்க, வேற மாதிரி வந்துட்டு பண்றானுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. என்ன பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிஆர்பிஆர்ல இதை வச்சாச்சும் நம்ம ஏத்துவோம் அப்படிங்கறதுனால ஏத்துறானுங்களா நேரத்துல பீப் சவுண்ட் வச்சு. இப்ப அந்த 3ஆம் ப்ரோமோல வந்து இப்ப லைவ்ல வந்து நடந்துச்சு. என்ன பாத்தீங்கன்னா வந்து கடிச்சு போட்டு கடிக்கிறதே இந்த ஒரு ஓகேங்களா, இது கடிக்கிற நண்டு இல்ல கட்டிக்கிற நண்டு அப்படிங்கிற மாதிரி இது கடிக்கிற நண்டு தான் அப்படிங்கிற மாதிரி பவித்ராவை வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி வந்து கடிச்சாங்க, கன்ஃபார்மா நான் பார்த்தேன் கடிச்சாங்க. யாருன்னா மஞ்சரி வந்து கடிச்சாங்க, அப்புறம் ஜாக்லின் வந்து கடிச்சாங்க. அண்ட் ஜாக்லின் கடிக்கும் போது வந்து ரயன் வந்து கத்திக்கிட்டே இருந்தான், இது மாதிரி ஜாக்லின் பவித்ரா கடிக்காத கடிக்காத கடிக்காதுன்னு கத்திக்கிட்டே இருந்தான். அப்பதான் வந்து அவங்க அந்த கடிக்கிறதே விட்டாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா மஞ்சரி வந்து பவித்ரா வந்து பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு. பிடிச்சிட்டு இருந்திருக்கும் போது வந்து மஞ்சரி காலில் பிடிச்சி அதுக்கப்புறம் கடிச்சு விட்டாங்க. கடிக்க வந்து அவங்க வந்து விட்டுட்டாங்க, மஞ்சரி வந்து கடிக்கவும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பவித்ரா வந்து ஜாக்லின் வந்து பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பவித்ராவை பிடிக்க போய் அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாக்லின் கடிக்க ஆரம்பிச்சாங்க. இது கடிக்கடினே இந்த 3ஆம் ப்ரோமோ முடிஞ்சு. ஏன்னா இந்த இதுதான் அந்த 3ஆம் ப்ரோமோல காமிச்சது. இங்க பிடிக்கும் போது வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஃபுல்லா ஒரு ரூல்ஸ் போட்டாரு, யார்கிட்ட செங்கல் இல்லையோ அவங்க வந்து வெளியில போயிடணும், பஜர் அடிக்கும் போது யார்கிட்ட செங்கல் இல்லையோ அவங்க வெளியில போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்ணது பாத்தீங்கன்னா முத்துவோட டீம் தான், தீபக் அண்ட் மஞ்சரி அண்ட் நம்ம முத்து மூணு பேர்த்த தான் வந்துட்டு நம்ம எல்லோ டீம் நம்ம ரெட் டீமா இருக்கட்டும் பிங்க் டீமா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டானுங்க, முத்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முத்து தான் மெயின், முத்து தாக்கிட்டோம்னா நம்மளுக்கு பினிஷ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவனுங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு ரெட் டீம்லனா கல் இல்ல ஓகேங்களா, இவனுங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முத்து டீம் காலி பண்ணி அங்க இருக்க செங்கல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துட்டு வராங்க. இப்ப முத்து டீம் கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட 12 செங்கலும் என்னமோ தான் இருக்குது. அண்ட் நம்ம ரெட் செங்கல் நம்ம பிங்க் பவித்ரா அன்சிதா அண்ட் ஜெஃப்ரி இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 செங்கல் பக்கமா இருக்கும். கண்டிப்பா வந்து 50க்கு மேலதான் இருக்கும், கன்ஃபார்மா வந்துட்டு 50க்கு மேலதான் இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா விஷாலும் சரி சௌந்தர்யாவும் சரி நம்ம அருண் பிரசாத்தும் சரி 3 பேருமே என்ன பண்றானுங்க, அவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படின்னா இந்த டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஹெல்ப் பண்ணி எல்லாத்துமே கோல்மால் ஆக்கி விட்டானுங்க. இதுல என்னன்னா ஜாக்லின் இதை மட்டும் வந்து எவனுமே தொடல ஓகேங்களா, ஜாக்லின் இதை மட்டும் யாருமே வந்துட்டு செங்கலை எடுக்கல. முத்துக்குமார் இதை மட்டும் தான் இப்ப அட்டாக் பண்ணிருக்கானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம சிவப்பு டீம் வந்து வெளியில போயிரும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு செங்கல் கூட இல்ல. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு வெளில போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தா இருக்குதுல கம்மியான செங்கல் யார் வச்சிருப்பானா அந்த டீம் மட்டும் தான் வச்சிருக்கோம். அதனால மேபி வந்து அவங்க வெளியில போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுல கேட்டா வந்து இந்த ஒரு கடிக்கிற மேட்டர் போறோம். கடிக்கிற மேட்டர்ல வந்து மஞ்சரி வந்து கேட்கறாங்க, எப்படின்னா எல்லாத்துக்கும் அடிபட்டுருச்சு, அடிப்பட்டனால வந்து பிரேக் பண்ணிட்டாங்க, ஹோல்டு பண்ணவும் எல்லாத்துக்கும் அடிப்பட்டனால வந்து மஞ்சரி வந்து நீ கடிக்காத அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கடிக்கல அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து ஒரு பக்கத்து சொல்ல, நீ கடிச்சியா இல்லையான்னு வெளியிலேயே தெரிஞ்சு போச்சு. இன்னமும் இல்ல, என்னதான் அவங்களுக்கு பிரச்சனைனே தெரியல. எல்லாமே வந்துட்டு மக்களுக்காண்டி இவனுங்க பண்றானுங்க, மக்கள் வெளியில நல்லா எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கானுங்க. பாத்துக்கிட்டு இருக்கவும் தெரிஞ்சு இவனுக்கு இவ்வளவு பொய் சொல்றானுங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. நெக்ஸ்ட் மஞ்சரி கேட்கும்போது கடிச்சதானே இங்க கடிச்சதானே அப்படின்னு காமிக்கும் போது நான் கடிக்கலாம் இல்ல, அப்போதைக்கு எனக்கு மூச்சு வாங்குச்சு, என்னால மூச்சு விட முடியல, அதனாலதான் நான் கடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் ஜாக்லின் வந்துட்டு அதுக்கு சொல்றாங்க, நீ மூச்சு விட முடியலன்னு சொன்னதுக்கு தான் நான் உன்னை விட்டேன், விட்டதுக்கு நீ ஓடிட்ட, நீ மூச்சு விடுறதுக்கு தான் நான் உன்னை விட்டேன், விட்டா மூச்சு விடுறதுக்கு தானே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேன், அதுக்கப்புறம் விட்ட உடனே நீ ஓடுற, இது நான் எதுக்கு விடணும், நான் மூச்சு விட முடியாம அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் ஒரு பக்கத்துல கத்திட்டு இருக்காங்க. இது என்றா நான் வேணும்னே கடையில வேணும்னே, என்னமா இது கடிக்கிறது கூட உனக்கு சொல்லி தருமா, கடிக்கிறது கூட உனக்கு வந்து ஐயோ நீ வேணும்னே கடிக்கல, நீ சாதாரணமா தான் கடிச்சிருக்க, நீ ஹார்டா கடிக்கல, நீ மெதுவா தான் கடிச்சிருக்க, நீ வலிக்கிற மாதிரிலாம் கடிக்கல அப்படிங்கிற மாதிரி இது பல டைலாக் வந்து பவித்ராக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. 33 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இப்பெல்லாம் கடிக்காத, அப்படி கடி, இந்த பல்லுல கடி அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. பட் அந்த மாதிரிதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. இதான் வந்துட்டு இப்போதைக்கு அந்த 3ஆம் ப்ரோமோ அந்த லைவ்ல வந்துட்டு நடந்துச்சு. இதுல எந்த மனிதாபிமானமும் இல்லாம இந்த கேம்ல விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் சொன்னாங்க. அதை அவன் எடிட்டர் எப்படி மாத்தி மக்கள் மத்தியில எவ்வளவு அப்படியே ப்ரெஷரை உண்டாகணும், ஐயோ ஜாக்லின் இந்த வாரம் மாட்டினானுங்க, ப்ரோமோ பார்க்கும்போது ஜாக்லின் இந்த வாரம் மாட்டினானுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
ஆனா இப்போதைக்கு அங்க ஒண்ணுமே இல்ல.